அதான் நான் சொல்றேன். என்ன பண்ணலாம், சத்தியத்தை நான் செல்லுபடி ஆகாது. டார்ச்சர் தாங்க தான் கொடுத்தேன் தவிர என் இஷ்டத்துக்கு அதை நான் விருப்பப்பட்டு குடிக்கல. இவனோட டார்ச்சர் அது மாதிரி பண்ணுறான்னு குடிச்சு ஒன்று அங்கிட்டு தான் இருக்கிற. உனக்கு குடிப்பழக்கத்தால நீ என்னவோ சொல்லுவாங்கல்ல, ஆகாதவனால நம்மளுக்கு ஒரு கெட்ட பேருன்னு, அதனால நீ அதை சாக்கிடாத. மக்களால் நீ குடிக்கல, உனக்கு எப்படா கெடும் நாம குடிக்கலான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அவன் நான் மாற்றி அமைச்சிடுறேன். வந்து தொழில் கம்மியாக போயிடுச்சு, வருவா கம்மியாக போயிடுச்சு. நான் வருமானத்தை வழிவகுத்தேன் தாயே. இதுக்கு மேலே 10 ரூபா இன்னையிலேருந்து இதுக்கு மேலே இன்னைக்கு என்ன தொழில், இன்னைக்கு வாத்தியம் வாசிக்கிற ஒரு தொழில் வரணும். என்ன தொழில்? வாத்தியம் வாசிக்கிற நான் அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்துட்டு என்ன பண்ற? என்னால் முடிஞ்சது பண்றேன். நீ எனக்கு எதுவும் பண்ணாத. அங்க சிவன் பெருமாள் இருக்கிறான்ல, எங்க? அந்த சிவன் கோயிலுக்கு மாசம் 5 லிட்டரு பால் வாங்கி உன் கர்மாவை தீர்த்துக்கோ. அவருக்கு அபிஷேகத்தை பண்ணிக்க. குடும்பத்தோட போ. உன் கட்டுமணியா என் கோபுரம் வளர்ற மாதிரி நான் வளர்த்தி வலியுறுத்தி கொடுத்து பேரும் புகழும் வர அளவுக்கு நான் மாளிகை கருப்பேன் காக்கிறேன். ஆனா நீ அதை தொட்டேன்னா உன் சூழ்நிலை கெட்டு போயிடும்.